வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.19 இருக்க முதல் 2 சம்ம பற்றி பார்ப்போம். முதலாவது சம் A, B என்ற அணிகள் கீழ்க்கண்டவாறு இருப்பின் ABயின் வரிசையை காண்க. இப்ப ஏன்ற அணியோட வரிசை கொடுத்திருக்காங்க. அடுத்தது Bன்ற அணியோட வரிசை கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு ABயின் வரிசை எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. அதாவது Aயையும் Bயையும் பெருக்கும் போது நமக்கு ஒரு அணி கிடைக்கும். அந்த அணியோட வரிசை எப்படி இருக்கும்ன்றாங்க. அணிப்பெருக்களோட வரிசை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இரு அணிகளை பெருக்குவதற்கு முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த இரு அணிகளையும் நம்மளால பெருக்க முடியும். பொதுவாவே ஒரு அணியில முதல்ல நிறைய குறிப்பிடுவோம், இரண்டாவது நிரலை குறிப்பிடுவோம். இது முதல் அணியோட நிறை மற்றும் நிரல், இரண்டாவது அணியோட நிறை மற்றும் நிரல். இந்த இரண்டு அணிகளையும் நமக்கு பெருக்கணும்னா என்ன கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா முதல் அணியோட நிரலும் இரண்டாவது அணியோட நிறையும் சமமா இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா நம்மளால இந்த இரு அணிகளையும் பெருக்க முடியும். பெருக்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அணி கிடைக்கும். இந்த இரு அணிகளையும் பெருக்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அணி கிடைக்கும். அந்த அணியோட வரிசை எப்படி இருக்கும்? முதல் அணியோட நிறையும் இரண்டாவது அணியோட நிரலும் இருக்கும். அதாவது 3/2ன்னு இருக்கும். சோ இந்த இரு அணிகளையும் பெருக்கும் போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்னா 3/2ன்னு இருக்கும். சோ 3/3 மற்றும் 3/2 என்ற இரு அணிகளின் பெருக்கற்பலனை எடுத்துக்கொள்வோம். இடது அணியோட வரிசை என்ன? 3/3. வலது பக்க அணியோட வரிசை 3/2. சோ இங்க நிரலோட வரிசையும் இங்க நிறையோட வரிசையும் சமமா இருந்தாதான் நம்மளால பெருக்க முடியும். சோ இதை பெருக்க முடியும். பெருக்கும் போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்னா 3/2 இருக்கும். அடுத்தது இரண்டு அணிகளை எப்படி பெருக்குவோம் பார்ப்போம். சோ கொடுக்கப்பட்ட ரெண்டு அணிகளையும் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அணியோட வரிசை எவ்வளவு? 3/2. 1 2 3 1 2. சோ 3/2. நிறையோட வரிசை 3, நிரலோட வரிசை 2. சோ 3/2. இந்த அணியோட வரிசை எவ்வளவு? 1 2. நிறையோட வரிசை 2, நிரலோட வரிசை எவ்வளவு இருக்கு? 3. சோ இங்கேயும் 2 இங்கேயும் 2ன்றதால இந்த ரெண்டு அணிகளையும் நம்மளால பெருக்க முடியும். பெருக்கும் போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்? 3/3 இருக்கும். சோ இரண்டு அணிகளையும் பெருக்கும் போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்னு பார்த்தோம். 3/3 இருக்கும். அடுத்தது இந்த ரெண்டு அணிகளையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவது அணியில இருக்க முதலாவது நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். இரண்டாவது அணியில இருக்கிற முதலாவது நிரலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பெருக்கும். A into G AG. அடுத்தது B into K plus BK குறியோட எடுத்துக்கணும். அடுத்தது மறுபடியும் முதலாவது அணியில இருக்கிற முதலாவது நிறை எடுத்துக்குவோம். இரண்டாவது அணியில இருக்கிற இரண்டாவது நிரலை எடுத்துக்குவோம். இப்ப பெருக்கும். A into H AH. இத இரண்டாவது நிரலா எழுதணும். அடுத்தது B into L plus BL குறியோட எடுத்துக்குவோம். அடுத்தது முதலாவது நிறை, முதலாவது அணியில இருக்கிற முதலாவது நிறையும் இரண்டாவது அணியில இருக்கிற மூன்றாவது நிரலையும் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு பெருக்கும். பெருக்கிட்டு இந்த இடத்துல எழுதணும். அதாவது அணிப்பெருக்கல்ல நிரல் 3ன்ற இடத்துல எழுதணும். ஏயும் ஐயையும் பெருக்குனா AI. அடுத்தது பியையும் எம்மையும் பெருக்குனா பிளஸ் BM. அடுத்தது முதலாவது அணியில இருக்க இரண்டாவது நிறைய எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த C-ய இந்த G-யால பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? CG. இத நிறை 2ன்ற வரிசையில எழுதணும். அடுத்தது D. இந்த D-யை இந்த K-யால பெருக்கணும். பிளஸ் DK. அடுத்தது மறுபடியும் இந்த C-ய இந்த H-ஆல பெருக்கணும். பெருக்கும்போது CH. அடுத்தது D-ய L-ஆல பெருக்கும்போது பிளஸ் DL. அடுத்தது இந்த CD-ய இந்த IM-ஓட பெருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் C-ய I-ஆல பெருக்குனா CI. அடுத்தது D-ய M-ஆல பெருக்குனா பிளஸ் MD. அடுத்தது முதல் அணியில இருக்கிற மூன்றாவது நிறையோட இரண்டாவது அணியில இருக்கிற நிரல்களை பெருக்கணும். எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த E-ஆல இந்த G-ய பெருக்கணும். EG. அடுத்தது இந்த F-ஆல இந்த K-ய பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் குறியோட எடுத்துக்கணும். FK. அடுத்தது மறுபடியும் இந்த E-ய இந்த H-ஆல பெருக்கணும். EH. அடுத்தது இந்த F-ஐ இந்த L-ஆல பெருக்கணும். பிளஸ் FL. அடுத்தது மறுபடியும் இந்த E-ய I-ஆல பெருக்கணும். EI. மறுபடியும் இந்த F-ஐ இந்த M-ஆல பெருக்கணும். பிளஸ் FM அல்லது MF எப்படி வேணாலும் எழுதலாம். சோ நீங்க எப்படி பெருக்கணும்னா முதல் அணியில இருக்கிற முதல் நிறைய எடுத்துக்கணும். அடுத்தது இரண்டாவது அணியில இருக்கிற அனைத்து நிரல்களோடையும் பெருக்கணும். இங்க எந்தெந்த நிரல்களோட பெருக்கிறோமோ அந்தந்த வரிசையில எழுதணும்.
நிரல் 1ஓட பெருக்கணும்னா நிரல் 1ல எழுதணும். அடுத்தது நிரல் 2ஓட பெருக்கணும்னா நிரல் 2ல எழுதணும். அடுத்தது நிரல் 3ஓட பெருக்கணும்னா நிரல் 3ஓட எழுதணும். சோ A என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கையும் B என்ற அணியின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் மட்டும்தான் பெருக்கல் அணி ABயை காண முடியும். அதே போல A என்ற அணியின் வரிசை M/N மற்றும் B என்ற அணியின் வரிசை N/P எனில் ABயின் வரிசையை காண்க. முதல்ல இந்த Aயும் Bயும் பெருக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கேயும் N, இங்கேயும் N. சோ பெருக்க முடியும். பெருக்கும்போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்? M/P-ஆ இருக்கும். சோ இப்ப முதலாவது சம பார்ப்போம். Aயோட வரிசை என்னன்னு கொடுத்திருக்காங்க? 3/3. அதே போல Bயின் வரிசை. Bயோட வரிசை 3/3. அப்ப ABயோட வரிசை எப்படி இருக்கும்? முதல்ல AB கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும் சமமா இருந்தா நம்மளால AB அதாவது Aயும் Bயும் பெருக்க முடியும். பெருக்கும்போது கிடைக்கிற அணியோட வரிசை எப்படி இருக்கும்? 3/3 இருக்கும். அடுத்தது இரண்டாவது சம். Aயின் வரிசை என்ன கொடுத்திருக்காங்க? 4/3. அடுத்தது Bயோட வரிசை 3/2. சோ ஃபர்ஸ்ட் Aயும் Bயும் பெருக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும் சமம். சோ பெருக்க முடியும். சோ ABயோட வரிசை எப்படி இருக்கும்? அதாவது முதலாவது அணியோட நிறை, இரண்டாவது அணியோட நிரல் 4/2. மூன்றாவது சம். Aயோட வரிசை 4/2. Bயோட வரிசை 2/2. சோ இங்கேயும் 2, இங்கேயும் 2. சோ Aயும் Bயையும் நம்மளால பெருக்க முடியும். சோ ABயோட வரிசை எப்படி இருக்கும்னா 4/2 இருக்கும். சோ நாலாவது சம்ல Aயோட வரிசை 4/5. Bயோட வரிசை 5/1. சோ ABயோட வரிசை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் Aயும் Bயும் நம்மளால பெருக்க முடியும். ஏன்னா Aயோட நிரலும் Bயோட நிறையும் சமம். சோ பெருக்கும்போது ABயோட வரிசை எப்படி இருக்கும்? 4/1. சோ ABயின் வரிசை 4/1. அடுத்தது அஞ்சாவது சம். Aயோட வரிசை 1/1. Bயோட வரிசை 1/3. சோ Aயும் Bயும் பெருக்க முடியுமான்னு பார்ப்போம். இதுவும் 1, இதுவும் 1. சோ பெருக்க முடியும். ABயோட வரிசை எப்படி இருக்கும்? 1/3. சோ இரண்டாவது சம். அணியின் Aயின் வரிசை P/Q மற்றும் Bயின் வரிசை Q/R. இரு அணிகளையும் பெருக்க முடியும் எனில் AB மற்றும் BA ஆகியவற்றை காண்க. ஆகியவற்றின் வரிசையை காண்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A என்ற அணியோட வரிசை P/Q. Bன்ற அணியோட வரிசை Q/R. AB அதாவது ABயோட பெருக்கற்பலன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்ப A என்ற அணியோட வரிசையில நிரல் எங்க இருக்கு? நிரலோட எண்ணிக்கை என்ன? Q. அதே போல Bன்ற அணியோட வரிசையில நிறையோட எண்ணிக்கை எவ்வளவு? Q. சோ இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும் சமமா இருந்துச்சுன்னா நம்மளால AB கண்டுபிடிக்க முடியும். சோ இப்ப ABயோட வரிசை எப்படி இருக்கும்? Aயும் Bயும் பெருக்க முடிஞ்சுச்சுன்னா ABயோட வரிசை P/R இருக்கும். P/R. சோ ABயின் வரிசை P/R. அடுத்தது BAயோட வரிசை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் BA. Bயையும் Aயும் பெருக்க முடியுமான்னு பார்ப்போம். Bயோட வரிசை எவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க? Q/R. வலப்பக்க அணி. Aயோட வரிசை எவ்வளோ? P/Q. சோ இதோட நிரலும் இதோட நிறையும் சமமா இருந்தாதான் நம்மளால பெருக்க முடியும். இல்லைன்னா பெருக்க முடியாது. இங்க R இருக்கு, இங்க P இருக்கு. சோ நம்மளால பெருக்க முடியாது. அப்ப BAவோட வரிசையை வரையறுக்க முடியாது. சோ therefore Bயின் நிரலும் Aயின் நிறையும் சமமல்ல. ஆகவே BAவின் வரிசையை வரையறுக்க இயலாது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.